வணக்கம். இன்வெஸ்டர் எல்லாம் ஆவலோட எதிர்பார்த்த ஐடிசி அண்ட் ஐடிசி ஹோட்டல்ஸ் டீமர்ஜர் இன்னைக்கு நடந்துருச்சு. காலையில செபி என்எஸ்சியும் பிஎஸ்சி கூட ஒரு மீட்டிங் வச்சு 9:45க்கு கன்க்ளூட் பண்ணாங்க. ஐடிசியோட பிரைஸ் என்ன அப்படின்றது 10 இருந்து இன்னைக்கு ஐடிசி ட்ரேட் ஆச்சு. அது வரையும் அதை நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோல ஐடிசி ஓட பிரைஸ் என்ன, அந்த பிரைஸை எப்படி அவங்க கால்குலேட் பண்ணாங்க, ஐடிசி ஹோட்டல்ஸோட ஷேர்ஸ் எப்ப கிரெடிட் ஆகும், அது எப்ப லிஸ்ட் ஆகும், அது என்ன பிரைஸ்ல லிஸ்ட் ஆகும், அனலிஸ்ட்லாம் அதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்றது நம்ம இந்த வீடியோல பார்ப்போம் டீடைலா. இன்னைக்கு காலையில செபி மீட்டிங்ஸ் வச்சிருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அவங்க ஃபைனல் பிரைஸ் அரைவ் பண்ணிருக்காங்க. அதாவது என்ன பிரைஸ் அப்படின்னா ஐடிசியோடது $455.60. இது ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பாத்தீங்கன்னா $481.60 இருந்துச்சு. $26 அதுல இருந்து கம்மி பண்ணிருக்காங்க. ஸோ இந்த $26 எப்படி குறைச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு டீடைலா பார்ப்போம். ஸோ இங்க கீழே பாருங்க, அந்த டேபிள்ல கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, 10:1 தான் டீமர்ஜர் ரேஷியோ அப்படின்ட்டு. ஸோ அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ்னா 10% இல்லைங்களா. ஸோ 10% ஆன் ஐடிசி பிரைஸ், அதாவது ப்ரீவியஸ் டே க்ளோஷர் பிரைஸ் எவ்வளவுனா $481.60 இருக்குல்ல. அதுல 10% போட்டா எவ்வளவு வரும்? $48.16. ஐடிசி ஹோட்டல்ஸ்ல ஐடிசி ஒரு 40% ஸ்டேக் வச்சிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதனால என்ன, அதுல 40% ரெவென்யூ எல்லாம் ஐடிசிக்கு தான் வரும் இல்லைங்களா. ஸோ அதனால அந்த 40% வேல்யூ அந்த 10% டிஸ்கவுண்ட் நம்ம டிடெக்ட் பண்ணணும். அப்படின்னா எவ்வளவு வருது அப்படின்னா 40% ஆன் 48.16ல $19.30 வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் டிடெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர்றது அமௌண்ட் பார்த்தீங்கன்னா $28.90 வருது. ஸோ இதுக்கு அப்புறம் என்னன்னா ஒன் மோர் பேராமீட்டர் there is something called ஹோல்டிங் டிஸ்கவுண்ட் அப்படின்றது. அது பார்த்தீங்கன்னா ஜென்ரலா மேக்ஸிமம் 20% வரையும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதுல இந்த கால்குலேஷனுக்கு 10% எடுத்திருக்காங்க. 10% எடுத்தாங்கன்னா எவ்வளவு வருதுன்னா $2.90 வருது. ஸோ அதை $2.90 $28.90 டிடெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர்றது அமௌண்ட் $26. $26 இந்த ப்ரீவியஸ் டே க்ளோசர்ல பண்ண வர பிரைஸ் $455.60. பிரேக் டவுன் அந்த கால்குலேஷன் கொடுத்துருக்கீங்களா, இது நானா கால்குலேட் பண்ணது. ஸோ பர்சன்டேஜ்ல நான் எடுத்திருக்கிறது. செபி இன்னைக்கு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணது $455.60 இருந்தாலும் இன்னைக்கு மார்க்கெட் கண்டிஷன் மோசமா இருந்தனால இன்னைக்கு க்ளோஸ் பண்ண பிரைஸ் பாத்தீங்கன்னா $442.65. கிட்டத்தட்ட 8% குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலா டீமர்ஜர் பிரகாரம் 5.4% தான் குறைஞ்சிருக்கு. ஆனா மார்க்கெட் கண்டிஷனால ஆக்சுவல் இது இன்னைக்கு 8% கம்மியாகி $442.65 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டர் ஏ 100 ஷேர் வச்சிருக்காரு, அதாவது பிஃபோர் ரெக்கார்ட் டேட் அப்படின்னு வச்சுங்களேன். ஆஃப்டர் ரெக்கார்ட் டேட் அவர் எவ்வளவு வச்சிருப்பாருன்னா அதே தான் 100 தான், அதுல எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ அவருக்கு என்ன கிடைக்கும்னா அடிஷனலா 10:1 ரேஷியோனால அவருக்கு 10 ஷேர் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இந்த 10 ஷேர் அவருக்கு எப்ப கிடைக்கும் ஐடிசி ஹோட்டல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மிட்டுக்குள்ளார கிடைச்சிரும். பிப்ரவரி மிட்டுக்குள்ளாரே அதுவும் லிஸ்ட் பண்ணணும். அதாவது ஐடிசி ஹோட்டல்ஸும் லிஸ்ட் ஆகும். ஸோ டேட் எக்ஸாக்ட் டேட் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. ஸோ ஐடிசி ஹோட்டல்ஸ் பிரைஸ் என்னவா இருக்கும் அனலிஸ்ட் சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். ஒரு ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் இல்ல சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் கோல் பிளானிங் அட்வைசர், உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் எந்த கொரிஸ் இருந்தாலும் நீங்க புதுசா ஒரு எஸ்ஐபி போடணும், இல்ல லம்சம் போடணும், இல்ல ஒரு கரெக்டான மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணணும், உங்க ரிஸ்க் ப்ரொஃபைல் தகுந்த மாதிரி கரெக்டான ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும், இல்ல உங்க போர்ட்ஃபோலியோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் தரலன்னா அதை ரிவ்யூ பண்ணி ரீபேலன்சிங் பண்ணணும். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் எந்த கொரிஸா இருந்தாலும் நீங்க இங்க கொடுத்திருக்கிற மொபைல் நம்பர் மூலமா என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸை பத்தி லிஸ்டிங் பிரைஸ் இது டென்டேட்டிவ் தான், இது கரெக்டான இது இல்லை. ஷேர்கான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஐடிசி ஹோட்டல்ஸ் ஒரு $150 $170 லிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதே நொமுரா அப்படின்ற ஒரு கன்சல்டிங் ஃபார்ம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க $200 $300 ரேஞ்சுன்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் அதிகமா இருக்கு. இதே நுவாமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா $150 $175 லிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த ஐடிசி ஹோட்டல்ஸ் நல்ல ஒரு லிஸ்டிங் கெயின் கொடுக்க போறதுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்போ ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில நல்லா பர்ஃபார்ம் பண்ணதால இந்த ஸ்டாக் மேல போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஆனா நீங்க ஒரு பாயிண்ட நோட் பண்ணணும், இந்த ஸ்டாக்கை இதுல பேட்டோட ஹோல்டிங் இருக்கு. அதாவது பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ இருக்கு இல்லைங்களா, அவங்க பேரண்ட் கம்பெனி, அவங்களோட ஷேர்ஸும் இதுல இருக்கு ஐடிசி ஹோட்டல்ஸ். ஸோ அவங்க வித்தாங்கன்னா திடீர்னு நிறைய மார்க்கெட்ல சப்ளை நிறைய வரும், பிரைஸ் நிறைய ஃபிளக்சுவேட் ஆகும். ஸோ அதனால கேர்ஃபுல்லா பார்த்து நீங்க ஐடிசி ஹோட்டல்ஸ் நீங்க வாங்குறதா இருந்தாலும் பார்த்து வாங்குங்க, ஒரே அடியா எல்லாத்தையும் வாங்கிடாதீங்க. ஸோ உங்களுக்கு சில பேருக்கு கொஸ்டின் இருக்கும், சரி ரவுண்டா வச்சிருந்தவங்களுக்கு எல்லாம் ஓகே, அதாவது 10 ஷேர் வச்சிருந்தவங்க ஐடிசி ஒரு ஷேர் ஐடிசி ஹோட்டல் வச்சிருக்கோம், சப்போஸ் நான் 5 தான் வச்சிருந்தேன் இல்ல 4 தான் வச்சிருந்தேன், நான்
ரவுண்ட் ஆஃப் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த ஷேர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற ஷேர்ஸ் இந்த மாதிரி வந்து அந்த ரவுண்ட் ஆஃப் இல்லாததை வந்து லிஸ்ட் ஆகும்போது அதெல்லாம் வித்து அதுல எவ்வளவு கிடைக்குதோ அந்த அமௌண்ட்டை வந்து ஐடிசி ஹோட்டல்ஸ்லயும் சில அமௌண்ட் வரும், ஐடிசிலயும் வரும் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் சேர்த்து அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து நீங்க வச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து அது ப்ராஃபிட்ல தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா லிஸ்ட் ஆச்சுன்னா ₹100 மேல இது கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா இறங்குனது ₹26 தான் இல்லைங்களா ஐடிசில இருந்து. ஸோ அதனால உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். உங்களுக்கு இந்த இதுல வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.